அவனுக்கு முழுலக மக்களுக்கு உணவளிக்கிறதும் அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த கஷ்டம் இல்லை. அவன் தாராளமாக அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப யார் அல்லாஹ்விடத்துல நெருங்குறாங்களோ, அல்லாஹுக்காக வேண்டி ஆகின்றார்களோ, மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்காக வேண்டி ஆகின்றான். அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறான், அவருடைய காரியங்கள் எல்லாம் உதவி செய்கின்றான். அப்ப யார் இந்த உழைப்பை தன்னுடைய வாழ்க்கையோட நோக்கமாக ஆக்கி கொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் ரிஸ்க் லேசா கொடுக்கிறான். முதலாவது எப்படி? முயற்சி இல்லாமலே எல்லாம் காசு பணத்தை கொடுப்பான். முயற்சி இல்லாமல். இதுக்கு எங்களோட வாழ்க்கையில நிறைய கார்குசாரிகள் நாங்கள் கேள்விப்படுறோம். அல்லாவுடைய பாதையில போறது பேர் கொடுக்குறாங்க, கையில காசு இல்லை, அல்லது துவா செய்யறாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, அல்லாஹால எப்படியோ யாரு மூலமா அல்லா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹுடைய உதவி என்று சொல்றது வானத்தில் இறங்குறதல்ல, மலக்கு எடுத்துட்டு வாரண்டல்ல, ஒரு மனிதன் மூலமாக கூட அல்லாஹ் கொடுப்பான். எங்களுடைய வியாபாரம் மூலமாக கூட கொடுக்கலாம், உறவினர்கள் மூலமாக கொடுக்கலாம். அது அல்லாஹ்வுடைய உதவி நாங்கள் எதிர்பார்க்காம கிடைக்கிறது. அப்ப யார் இந்த உழைப்பை சரியாக செய்வார்கள் அவர்களுக்கு அல்லாஹால அறியாத அவங்க முயற்சி செய்யாமலே அல்லாஹ் பணத்தை கொடுப்பான். இரண்டாவது, பணம் இல்லாமலே பொருளை கொடுப்பான். பொருளா சாமான்கள், உணவுப் பொருட்கள். கையில காசு இல்லை, ஆனா வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் தேவையான நேரத்தில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடாயிடுது. அரிசி வருது, கோதுமை வருது, இறைச்சி வருது, மரக்கறி வருது, எது சாப்பாட்டுக்கு தேவையில்லாத கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் இடத்துல போய் தாவத் கொடுக்க போறாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அங்க நீண்ட சம்பாஷணை நடக்குது. அவங்களோட ரப்பு யாரு? அவங்க சொல்ல என் ரப்பு தான், ரப்பி அல்லதி யுஹீ வ யுமீத், என் ரப்பு தான் ஹயாத்தாக்குறான் மௌத்தாக்குறான். அவன் சொன்னான் நானும் உஹீ வ யுமீத், நானும் ஹயாத்தாக்குறேன் மௌத்தாக்குறேன், அதை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கைதிகளை கூப்பிட்டு ஒருத்தனை தூக்குலேற்றி தூக்கு தண்டனை கொடுத்தான், ஒருத்தனை விடுதலை செய்தான். நானும் ஹயாத்தாக்குறேன் மௌத்தாக்குறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்னுடைய ரப்பு தான் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப் ஃபபுஹித அல்லதி கஃபர். என்னுடைய ரப்பு அல்லாஹ் எப்படியான என்றால் சூரியனை கிழக்கிலிருந்து உதைக்க செய்கிறான், மேற்கில் மறைக்க செய்கிறான். உனக்கு எழுந்தால் நீ மேற்கிலிருந்து கொண்டு வா பார்ப்போம். ஃபபுஹித அல்லதி கஃபர், அவனுக்கு வாய் பேச முடியல, மௌனமாகிட்டான். ஹைர். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவங்க வந்த சந்தர்ப்பம் இருக்குது. அந்த பகுதியில் பயங்கரமான பசி பட்டினி ஏற்பட்டிருந்த காலம், வறுமை ஏற்பட்டிருந்த காலம். அப்ப நம்ரூத் மண்ணிடத்தில் வந்துதான் தானியம் எடுத்துட்டு போகணும். இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க கொடுக்கல, வேணா நீ அவன் ரப்புட்ட எடுத்துக்க போன்னு விரட்டிட்டான். வீட்டிலேருந்து வந்தாங்க தானியம் எடுக்க, இவன் விரட்டிட்டான். இவங்க போறாங்க. அவங்க தன்னோட கூட சாக்கு பை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த பையில என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் மணலை நிரப்பி கொண்டு 2 மூட்டை ஒரு மூட்டையில் மணலை போட்டு கொண்டு போனாங்க. வீட்டில் கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஏன்னா மனைவி கேட்பா என்ன செய்யறேன்னு, கொஞ்சம் அவங்க தானியத்தை கொண்டு வந்துருக்குறாங்க நினச்சிக்குவா என்பதற்காக அப்படி செஞ்சாங்க. தூங்கி எழுப்பினால் கொஞ்ச நேரத்தில் மனைவி எழுப்புறா, ரொட்டி சுட்டிருக்கிறேன் வாங்க சாப்பிடண்டு கேட்குறாங்க. மாயங்கால நீங்கள் கொண்டு வந்த மாதான். அவங்க விலையை கொண்டாங்க. அல்லாஹு தாலா நான் கொண்டு வந்த மண்ணை மாவாக மாற்றிட்டான், தானியமாக எல்லாம் மாற்றிட்டான். அல்லாஹ் கேளும், அல்லாஹ் சக்தி மிக்க, கையில் காசு இல்லை, அல்லாஹு தாலா அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறான். மூன்றாவது, பொருள் இல்லாமலே அல்லாஹு தாலா தேவையை நிவர்த்தி செய்து கொடுப்பான். சாமான் இல்லை வீட்டில், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தேவை நிவர்த்தி செய்யப்பட்டு கொண்டு போகுது. உணவு தேவை, பானம் தேவை, மூச்சுக்கு காற்று, இதெல்லாம் அல்லாஹு தாலா அவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டே போவான். முயற்சி செய்யவும் இல்லை, காசு வரவும் இல்லை, காசு வந்து பொருள் வரவும் இல்லை, ஆனால் தேவை பூர்த்தி ஆகிடும். திக்ர் மூலமாக அல்லாஹ் பசியை போக்குவான். கடைசி காலத்தில் தஜ்ஜாலுடைய காலம், அந்த காலத்தில் மக்கள் மலைகளில் போய் ஒதுங்குவாங்க. அவர்களுக்கு சாப்பாடு என்ன? தஸ்பீஹ் தான். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லாங்க, வயிறு நிரம்பிடும். சகோதரே பெரியார்களே,
முதலாவது அல்லாஹு தாலா தக்வாவை யார் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இரண்டாவது காரணம் ரிசுக்கு கிடைக்கிறதுக்கு தொழுகை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உங்களோட குடும்பத்தினருக்கு நீங்க தொழுகும்படியே நீங்களும் அதுல பொறுமையாக இருங்க, நீங்களும் பேணுதலா தொழுங்க. நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க்கு கேட்கல, நஹ்னு நர்ஸுகுக, நாங்க உங்களுக்கு ரிஸ்க்கு தாரோம், வல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு தக்வாதாரிகளுக்கு. அப்ப தொழுகை மூலமாக ரிஸ்க்கு நிச்சயமாக கிடைக்கும். உறுதி இருக்கணும், யக்கீன் இருக்கணும். வெறும் தொழுகையோட உருவம் அல்ல, யக்கீனோட யார் தொழுவாங்களோ 2 ரக்காயத்துடைய தொழுகை மூலமாக அவர் எதையும் சாதிச்சு கொள்வார். தொழுகை அப்படியான கருவிதான். அதனால தான் சொல்லுவாங்க, மௌலானா சாஹிபுடைய பயானாத்திலும் இருக்குது, யாருக்கு தன்னுடைய 2 ரக்காயத்தை கொண்டு 2 ரொட்டி துண்டை இறக்க முடியலையோ, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியலையோ, இவர் எப்படி சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள போறார் இந்த தொழுகையால? இந்த சின்ன ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு 5 பேர் வீட்டில் 5 பேருடைய சாப்பாட்டுக்கு இவர் கல்லாட்ட தொழுகை மூலமாக உதவி கேட்டு பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் மேலான சொர்க்கத்தை எப்படி அடைந்து கொள்ள போகிறார்? எனவே தொழுகை இருக்குதே, உலகத்துடைய மறுமையுடைய அனைத்து தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சாதனை தான் தொழுகை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா லில் ஹாஷியின். யார் அல்லாஹ் அஞ்சி வாழ்றாங்களோ அவர்களை தேர் மற்ற எல்லாருக்கும் இந்த தொழுகை பாரமாக இருக்கும். தேவை ஏற்பட்டாலும் தொழுறதுக்கு மனசுக்கு கஷ்டமாயிக்கும். அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார், அவர் இவர், நோய் வந்த அந்த மருந்து இந்த மருந்து, அந்த டாக்டர் இந்த டாக்டர் எல்லாம் போவாரு. ஆனா வீட்டில் முசல்லா இருக்கு, பக்கத்துல பள்ளி இருக்கு, போய் 2 ரக்காத் தொழுதுட்டு கேட்போமே என்று எண்ணம் வராது. இல்லா லில் ஹாஷியின், தொழுகை பாரமா இருக்கும் ஹாஷின்களை தவிர, அச்சமுடையார்கள். அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். ஹாஷின் என்று சொன்னா யாரு? நான் தன்னுடைய ரப்பை, என்னுடைய ரப்பை நான் சந்திப்பேன் என்று யார் நிச்சயமாக நம்பி இருக்கின்றார்களோ, அல்லாஹ் பக்கம் மீண்டு போவோம் என்று நம்புகிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் தொழுகை பாரமாக இருக்கும். என் சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை மூலமாக எங்களுடைய தேவைகள், ரிஸ்குடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இது யக்கீனியான ஒரு காரணம். நீண்ட தலைப்பு, நேரம் போதா, சுருக்கமாக நான் சொல்றேன். அடுத்தது தவக்குல், அல்லாஹ் மீது பரம் சாற்றுறது. வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ் மீது தன்னுடைய பாரத்தை சுமத்தாட்டுகின்றார்களோ, அல்லாஹ் மீது பரம் சாட்டுகின்றார்களோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் அவருடைய காரியங்களை செய்து கொடுப்பான். தேவை உண்டாக்கினவனே போதுமாகிட்டான் என்றால், தேவை உண்டாக்கினவனை நிவர்த்தி செய்து கொடுக்கிறான் என்றால் கவலைப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. ஏன்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான். எனவே அல்லாஹ் மீது பார்த்து சுமத்தாட்ட வேண்டும். அதனால தான் சில நல்லடியார்கள் சொல்றாங்க, வானம் இரும்பாகிட்டது, பூமி அப்படியே செம்பு தரையாகிட்டது, மழையும் பொழியாது, தாவரங்களோ தானியங்களோ எதுவுமே முளைக்காது. 1 கிலோ அரிசி 1 லட்சம் ரூபான்னு சொன்னாலும் எனக்கு பயமில்லை, என்னுடைய ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்திருக்கிறான். என்னுடைய ரிஸ்குடைய பொறுப்பு யார் எடுக்கிறான்? அல்லாஹ். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, நான் பயப்பட தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரிஸ்குடைய தேவையை பொறுப்பெடுத்திருக்கிறான். அதனால் அரிசி 1 கிலோ 130 150 அல்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு போனாலும் என்னுடைய ரிஸ்குடைய விஷயத்தை நான் பயப்பட தேவையில்லை. இதுதான் தவக்குல் சகோதரர்களே, இதுதான் ஈமான். உறுதியான நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ் மீது எப்படி பரம் சாட்ட வேண்டுமோ, நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, தவக்குல் வைக்க வேண்டும், அவ்வாறு தவக்குல் வைத்தால் ரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர்,